இத வேத வியாசர் கேட்கிறார். எல்லாம் சபதம் பண்ணிட்டீங்களேடா நீங்க பாட்டுக்கு பெருசா, அவனை கொல்லுவேன் இவனை கொல்லுவேன்னு. ஏதாவது உங்களை எக்யூப் பண்ணீங்களா? எக்யூப் தகுதிப்படுத்திக்கிட்டீங்களா? என்ன பண்ணணுமா? கர்ணனை வெல்லுவேன்னு அர்ஜுனன் சபதம் பண்ணானே, கர்ணனை வெல்ல முடியுமா? கர்ணன் வில்ல எவ்வளவு பெரிய பலசாலி தெரியுமா? அப்படியா? என்ன அப்படியா? கர்ணன் வில்லுல அவ்வளவு பெரிய பலசாலி. இன்னொன்னு மறந்துடாத, நாளைக்கு யுத்தம் என்று வந்தால் பீஷ்மர் அவங்க பக்கம் தான் நிப்பார், உங்க பக்கம் வரமாட்டார். பீஷ்மரை யாரா ஜெயிக்க முடியுமா உலகத்துல? பீஷ்மருடைய வில்லின் திறமை என்ன? இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, வித்துரன் ஏதோ இவ்வளவு பேசினானே, நாளைக்கு சண்டேன்னு வந்தா வித்துரன் எங்க போய் நிப்பான்? யோசிச்சு பாத்தியா? அப்ப கேட்டா நான் என்ன பண்ணணுமா? அர்ஜுனனுக்கு மந்திர உபதேசம் பண்ணி முதல்ல போய் இந்திரனை வேண்டி சிவபெருமானை வேண்டி பாசுபத அஸ்திரத்தை வாங்க சொல், தன்னை தகுதிப்படுத்திக்க சொல்லு. இந்த வனவாசம் காலத்தை வீண் பண்ணக்கூடாது, பயனுடையதா கழிக்க வேணும், போய் கழிக்க சொல் அப்படி. உடனே அர்ஜுனனை அழைத்தார் தருமர். தனக்கு வியாசர் உபதேசம் பண்ணின மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். நீ போய் தவம் பண்ணுடா, தவத்தின் பலனா சிவபெருமான் வந்து உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னார். இவன் போய் கடுமையான தவம் பண்ணினா அர்ஜுனன். எப்படா தவம் பண்ணினான்? ஆசின் நான் மறைப்படையும் எண்ணில் கோடி ஆகமத்தின் படியும் எழுத்து 5 கூறி. ஆகமங்கள் சொன்ன மாதிரி சிவபெருமானுடைய 5 எழுத்து நமசிவாய. அந்த மந்திரத்தை திரும்பி 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 சொல்றான். எத்தனை முறை? எழுத்து 5 பல கோடி முறை கூறினான். அப்புறம் உடம்பெல்லாம் விபூதி பூசினான் வடிவமெல்லாம் விபூதியால் அப்பூதியினை புரிந்த சடை போற்றி அந்த ஜடாமுடிக்கு மேல அந்த விபூதியை போட்டுக்கிட்டான். அப்படியே பார்த்தா சிவபெருமான் மாதிரியே இருக்கிறான், கடுமையான தவம் பண்றான். அதுவும் எப்படி? ஒரு தாளின் விசை நின்று இப்படி ஒரு காலை ஊனிட்டான், இன்னொரு காலை நின்ற தாளின் ஊருவின் மேல் தொடையில வச்சுட்டான், இன்னொரு காலை ஒத்த கால பூமியில ஊனி ஒத்த காலை இப்படி தொடையில வைத்துக் கொண்டு 2 கைய மேல தூக்கி விசும்பினையே கவர்வான் போல மேல இருக்கிற உலகத்தை பதிக்கிற மாதிரி 2 கைய மேல தூக்கிட்டான். 2 தாரை நெடுந்தடங்கண், அப்படியே கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருகி ஓடுகிறது. அது மட்டுமல்ல, அவனுக்கு இந்த தவம் சித்திச்ச உடனே என்னாச்சு? உலக ஞாபகமே இல்ல, கல்லு மாறி நிக்கிறானா. எப்படா கல்லு மாறின்னு அப்படின்னு வில்லிபுத்திர ஆழ்வார் சொன்னார். காட்டுல இருக்கிற விலங்கெல்லாம் உடம்பு தேய்ச்சிக்கிறதுக்கு இவன் மேல தேய்ச்சிட்டு போதும். இந்த தெருவில் மார்க்கெட்ல மையத்தில் ஒரு கல் வச்சிருப்பான். இதுக்கு அங்க அந்த எருமை எல்லாம் உடம்பு தேய்ச்சிக்கிறதுக்காக, அது இப்படி உடம்பு தேய்ச்சிக்கிறதுக்கு ஒரு கல் வைக்கிறது ஒரு பெரிய தானம் ஒரு காலத்துல. விலங்கு என்ன பண்ண ஊருச்சுனா அப்படின்னு. அந்த மாதிரி காட்டுல இருக்கிற விலங்குகள்லாம் அர்ஜுன மேல உடம்பை தேய்ச்சிக்கிச்சான் தவம் பண்றதுக்கு. அவ்வளவு தூரம் அசையாம தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. கருந்து ஒரு கல் என கருதி பிடியும் கன்றும். யானையெல்லாம் உடம்பு தேய்க்குதான். களித்தினமும் உடன் எரிஞ்ச. அப்புறம் என்ன? கரையான் அப்படியே ஏறி போச்சு, புத்தி ஏறி போச்சு. கரையான் மேல ஏறி அப்படியே நின்று கொண்டிருக்கிறான், அசையவே இல்லை. அவனுக்கு எண்ணம் முழுக்க ஒரே எண்ணம், சிவபெருமான பார்க்கணும் அப்படின்னு. அப்ப இந்திரன் பார்த்தான், என்ன நம்ம புள்ள இப்படி தவம் பண்றானே, இப்படி தவம் பண்ற அந்த எண்ணம் நிறைவேறணும்னா சிவபெருமான் வரணுமே, சிவபெருமான் வரணும்னா அந்த அளவுக்கு இவனுக்கு அந்த பக்குவம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுமே அப்படின்னு பார்த்துட்டு உடனே இந்திரனே ஒரு முனிவர் வடிவத்துல வந்து மெதுவா பேசுறான். குழந்தை, ஒன்னால இப்படிலாம் தவம் பண்ண முடியாதுப்பா, வேண்டாம் விட்டுடு, உடம்பெல்லாம் வீணா போயிடும், இப்படிலாம் தவம் பண்ணாது. சொன்னா, செத்தாலும் சாவேனே ஒழிய நான் தவத்தை விட மாட்டேன். இதான் ரொம்ப முக்கியம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்னார். நாம ஒரு லட்சியத்தை கையில எடுத்துட்டோம்னா அதை அடைகிற வரைக்கும் விடக்கூடாது. நம்ம பிள்ளைகளை யார்ட்டையாவது வேலை தராரு, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னா, நான் 4 தடவை போயிட்டு வந்துட்டு அந்த ஆள் ஒன்னும் தரமாட்டேங்கிறான். 4 தடவை போனா கொடுக்க முடியுமாடா? இன்னொரு தடவை போயிட்டு வா. கொடுக்குறதா இருந்தா முதல் தடவையே கொடுக்க மாட்டான். அவன் என்ன இவ்வளவு அலைய விடுறானே, கொடுக்கணும்ன்ற எண்ணமே அவனுக்கு இல்ல, வேலை வாங்கி தர ஐடியாவே அவனுக்கு இல்ல. சும்மா நான் அலைய முடியாது, என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுதுன்றான். வேலையே இல்லாதவனுக்கு பிரஸ்டீஜா? என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுது? திரும்ப திரும்ப அவன் யாரு போய் பாப்பா அப்படி. ஒரு பெண் குழந்தையா இருக்கும், ஒரு டிவி அனௌன்ஸரோ ஏதோ ஒரு வாய்ப்பு போய் பார்த்துட்டு வாயேன்னா, நான் 2 தடவை போயாச்சு, இதுக்கப்புறம் என்னால போக முடியாது, அப்புறம் என் கௌரவம் என்ன ஆகுது? நீங்க 100 தடவை அலைஞ்சாதான் சில காரியம் நடக்கும். ராமானுஜர் பெரிய ஞானி. ராமானுஜர் அவருக்கு நமோ நாராயணாங்கிற மந்திரத்துக்கு அர்த்தம் வேணும். அந்த நமோ நாராயணாங்கிற மந்திரத்தோட அர்த்தத்தை திருக்கோஷ்டி நம்பின்ற குலகுரு அவர்கிட்ட போய் கேட்கிறார். அவர் சும்மா சொல்லலீங்க, பிறகு பார்க்கலாம்னு. 1 தடவையாச்சு, 2 தடவையாச்சு, 3 தடவையாச்சு, 4 தடவையாச்சு, 18 தடவை நடந்து விட்டார் ராமானுஜர். இப்ப சரியில்லை நேரம் அப்புறம் பார்க்கலாம், சரியில்லை நேரம் அப்புறம் பார்க்கலான்ட்டு. இப்ப நாம 18 தடவை ஒருத்தர் நடந்து போய் கேட்டு அவர் தரலன்னா என்ன சொல்லுவோம் தெரியுமா? 2 சொல்லுவோம். என்னன்னா, இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? அப்படி ஒண்ணு எங்களுக்கு அடையணும்னு ஒன்னும் தலையெழுத்துல இது இல்லாம எங்களால இருக்க முடியும் நம்ம சொல்லுவோம். அந்த விஷயத்தை கீழே தள்ளுவோம்.
இல்லன்னு வச்சுங்க, இவன் என்ன இவ்வளவு பெரிய மனுஷனா 18 தடவை போய் சொல்லனா, இவன் இல்லாட்டி வேற எவனா சொல்றான், இது பெரிய விஷயமா அவனை தள்ளிடுவோம். நமக்கு தெரிஞ்சு 18 தடவை நடந்து ஒருத்தர் சொல்லலைன்னா அந்த மனுஷனை கீழே தள்ளுவோம், இல்ல விஷயத்தை கீழே தள்ளுவோம். ராமானுஜர் என்ன பண்ணா தெரியுமா? பட்னி கிடந்து சாவறதுன்னு முடிவு பண்ணிட்டார். அப்பவாது குருவுக்கு இறக்கம் வருதான். அப்ப சிஷ்யர்கள் எல்லாம் போய் சொல்றாங்க, ராமானுஜர் பட்னி கிடக்கிறாரு, செத்துருவார் மாதிரி தெரியுது அப்படின்னு. அந்த குரு எவ்வளவு பிடிவாதமான குரு பாருங்க. அதனால ஒண்ணும் தப்பு இல்ல, செத்து மேல போனா நாராயணரே சொல்லுவார்னு. அவர் எப்பேற்பட்ட ஆள் பாருங்க. அவர் மேல போயிட்டா இதுக்கு அர்த்தத்தை நாராயணரே சொல்வாரு, போகாம இருந்தார்னா நான் சொல்றேன். எப்பேற்பட்ட குரு பாருங்க. கடைசியா 18வது முறை அலைஞ்சதுக்கு அப்புறமா குரு மனம் இறங்கி அவரை கூப்பிட்டு தண்ணியை குடின்னு சொல்லி தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் மந்திரத்தை சொன்னார். போதுமா? அந்த எண்ணம் இருக்கணும். ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி இருக்கணும். எடுத்த எடுப்புல எல்லாம் நடந்துராது. நிறைய தடை வரும், நிறைய சோதனை வரும். ஜெயிச்சாதானே மேல போக முடியும். இப்ப பாருங்களேன், இப்போ ஒண்ணும் இல்லை, இத்தனை முறை இவன் தவம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த மன உறுதி இருக்கா இல்லையான்னு இந்திரன் டெஸ்ட் பண்ணான். அவன் சொன்னா, ஒரு நாள் சிவபெருமான் எல்லாம் அடைய முடியாது, வேண்டாம் விட்டுடு, வீட்டுக்கு போனா. வீட்டுக்கு போய் சும்மா சாப்பிட்டு தூங்குறத விட செத்து போனா மேல் தானே, நான் இங்கே தவம் பண்றேன். அப்புறம் உடனே முடிவு பண்ணா, ஊர்வசி மேனக திலோத்தம மாதிரி தேவலோகத்து பெண்களை விட்டு, இந்த சினிமால எல்லாம் காட்டுவான்ல, அப்படி டான்ஸ் ஆட விட்டான். அதை பார்த்தா அந்த பயலுக்கு சபலம் வந்து தவத்தை நிறுத்தி விடுறான். நான் அதில் 10-15 சாமியார் விட்டாடுவான். அந்த லெவலோட பல சாமியாரை விட்டு இவனுக்கு தவம் குறையுதா அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த தேவலோகத்தை பெண்களை வச்சு ஆட விட்டான். அவன் அப்பவும் மனசு சலனமே கிடையாது, அதிலேயே சிந்தனையா இருந்தது. இவன் இவ்வளவு கடுமையா தவம் பண்ண உடனே சிவபெருமானே பார்த்தார். இரு நீ இப்படியா தவம் பண்ற, நீ யாரு நான் சோதிக்கிறேன் பார் அப்படின்னு முடிவு பண்ணி, சிவபெருமான் வேடுவராகவும் 4 வேதங்கள் நாய்களாகவும் அம்பிகை வந்து வேடுவ பெண்ணாகவும் அவதான் சிபாரிசு பண்றா. குழந்தை தவம் பண்றான், வாங்க போய் அனுகிரகம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு. அந்த மாதிரி சிவபெருமானே வேடுவ வடிவத்துல வருகிறான். வரையரசன் திருமடந்தை வனமுலை மேல் மணிக்குன்றி வடமும் செங்கை நிறைவளையும் புலிப்பல்லால் நிறம் திகழ் மங்கள பூணும். அதாவது அம்பாளுடைய சிறப்பு என்னன்னா, நம்பாள் என்னென்ன வேஷம் போடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவ போடுவாளாம். இவர் வந்து சொக்கநாதரா வந்தா அவன் மீனாட்சியா வருவா, அவன் வேடுவனா வந்தா வேடுவச்சியா வருவா, அந்தனதா வந்தா அந்தன பெண்ணா வருவா. இவர் என்ன வேஷம் போடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டு அவர் பின்னாடி வருவாளாம். சம்சாரம் அப்படி இல்ல இருக்கணும், அவருக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். இப்ப அவர் என்ன ட்ரெஸ் பண்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். ஏன்னா அவர் ட்ரெஸ் பண்றதை விட அதிகமா ட்ரெஸ் பண்ணிட்டா அவர் மரியாதை போயிடும். அவர் ட்ரெஸ் பண்றதை விட குறைச்சலா ட்ரெஸ் பண்ணியாச்சுன்னு வச்சுங்க, அந்த அந்தஸ்துக்கு குறைவா பண்ணிட்டான்னு வச்சுங்க, அவர் மேலேயே சந்தேகம் வந்துடும், கூட வர்றது யாருன்னு. ரொம்ப சிக்கலான விஷயம். ஐயா பட்டு வேஷ்டி கட்டினா அம்மா பட்டு புடவை கட்டிட்டு வெளியே போகணும். ஐயா ஒரு 4 மணி வேஷ்டி சாதாரணமா வந்தான்னு வச்சுங்க, அப்ப அம்மா பட்டு புடவை கட்டிட்டு போகக்கூடாது. யாரோட வர்றாங்க அப்படின்ட்டுருவா, பிரச்சனையா போயிடும். இல்ல, அவர் என்ன மாதிரி போறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வரணுமா. அப்படி அம்பாள் வருவாளாம். சிவபெருமான் என்னென்ன வேஷம் போடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டு பின்னாடி வருவாளாம். எப்படி புலிப்பல் தாலி வேடு வச்சு அந்த வேடுவ வடிவத்துல பின்னாடியே வருகிறார். அப்படி சிவபெருமான் எப்படி வராருன்னா, ஓர் ஏனும் தனித்தேட ஒளித்தருளும் மூர்த்தி முந்த திருமால் பன்றியாகி தேடிய அந்த சிவபெருமான் இப்ப எதுக்குடா வந்தா, மூகாசுரன் ஒரு அசுரன் பன்றி வடிவத்தில் இருக்கிறான். அவன் அர்ஜுனை கொல்றதுக்கு டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவன் கடுமையான தவத்தில் இருக்கிறான். மேல பாஞ்சு இந்த பயலை கொன்னுடணும் அப்படின்னு ரெடியா இருக்கிறான். யாரு? மூகாசுரன். அவன் எங்கெங்க போறான்னு ஃபாலோ பண்ணிட்டு சிவபெருமான் வராராம். இது என்ன கதைன்னா, பன்றியாக திருமால் தேடி அருளிய சிவபெருமான் இந்த பன்றியை தேடிக்கொண்டு இப்போ வராராம். பாருங்க, ஏன் இது பாஞ்சிடக்கூடாது, அர்ஜுன மேல பாஞ்சிடக்கூடாதுன்னு அப்படியே தேடிக்கொண்டே வருகிறார். கடைசியா மூகாசுரன் சரியா பாய போறான் அர்ஜுனன் மேல. அப்ப தன்னை அறியாம அர்ஜுனன் தவம் கலைந்து முழித்தான், பன்றியை பார்த்துட்டான். நம்ம யோசிப்பதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. நடக்கும். எப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட்ல நாம நின்றுகிட்டு இருக்கிற போது கூட நமக்கு பின்னாலே இருந்து யாராவது நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னா பளீர்னு நம்ம திரும்பி பார்ப்போம். அவங்க நம்மளை கூப்பிட வேண்டாம், தொட்டு கூப்பிட வேண்டாம், ஆனா பின்னாலே இருந்து நம்மளையே பார்த்துக்கிட்டு இருந்தா நம்மளை அறியாமையே அவங்க நம்மளை தொடலைன்னா கூட நம்மளை நினைக்கிறாங்க அப்படின்னா திரும்பி பார்த்தா தெரியும். எண்ணங்களால ஒருத்தரை தொடுவதுன்னு பேர். ஒரு எண்ணத்தை தொடர்ந்து ஒருத்தர் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா அவங்க டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க.
இப்ப அதே மாதிரி அர்ஜுனனை தொலைவிலேந்து தொடர்ந்து இந்த பன்றி பார்த்து கொண்டே இருந்ததால பழியன்னு கண்ணை திறந்தா, ஆஹா ஒரு பன்றி நம்மளை கொல்ல வருது அப்படின்னு வில்ல எடுத்தான், அம்பு எடுத்தான், அந்த பன்றி மேல எய்கிறான். அது என்ன போச்சு, ஒரே சமயத்துல சிவபெருமான் அம்பும் இந்த அர்ஜுன அம்பும் ரெண்டும் வந்து அந்த பன்றி அப்படியே தச்சுது, பன்றி கீழே விழுந்துச்சு. சிவபெருமானும் வர இந்த புத்திலேருந்து கலைச்சிக்கிட்டு எந்திரிச்சு அர்ஜுனும் வந்து நிக்கிறான். வந்த உடனே, டே நான் பார்த்து குறிவைத்த பன்றியின் மீது நீ ஏண்டா அம்பா அடிச்சேன்னு சிவபெருமான் வம்பு கிழித்தார். அவன் சொன்னா, இந்த பார், நீ உனக்கு பன்றி வேணும்னா சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு போ, நீ வேடு வந்து அதை சாப்பிடுற விருப்பம் இருக்கும், எடுத்துட்டு போ. ஆனா இந்த பன்றி உன் அம்பால செத்து போச்சுன்னு மட்டும் சொல்லவே சொல்லாத, ஏன் அம்பு குறித்தப்பாது, இது செத்ததுக்கு காரணம் என்னுடைய அம்புன்னு. அது அப்புறமா முடிவு பண்ணலாம், அது உன் அம்புல செத்துதா ஏன் அம்புல செத்துதா, அப்புறம் வம்புல செத்துதா அம்புல செத்துதான்னு அப்புறமா பார்ப்போம். இப்ப முதல்ல என்னன்னா, நான் குறிப்பாத்த பண்ணிய நீ எப்படி அடிக்கலாம், எனக்கு எப்படி தெரியும் நீ அந்த பன்றியை குறிப்பாக்குறேங்கிறது எனக்கு எப்படி தெரியும், நீ வில்லுல பெரிய கெட்டிக்காரன் அப்படின்னாங்க, அப்புறம் நான் பன்றியை குறிப்பாக்குறேங்கிறது உனக்கு தெரியாதா? ஐயா நான் பன்றியத்தான் கவனிச்சேன் ஒழிய பன்றி மேல நீ குறிப்பாக்குறது எனக்கு எங்கேன்னு தெரிய முடியும், தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் நானும் பன்றியை அடிச்சேன், நீயும் அடிச்ச. ஆனா என்ன, நீ பன்றியை அடிச்ச, என் அம்புல அதுக்கு உயிர் போச்சுன்னு அந்த வில் வீரன்கிற அகந்த, நான் அடிச்சதால தான் உயிர் போச்ச ஒழிய நீ அடிச்சது எக்கு தப்பா அது மேல வேணா பட்டிருக்கும். அவனுக்கு என்ன திமிரு பாருங்க, நம்மளை தவிர வேற யாரும் அம்புல கரெக்டா குறிப்பாத்து அடிக்க முடியாதுன்ற திமிரு அர்ஜுனனுக்கு. என்ன குறைச்சா பேசுற, உன என்ன பண்றான் பார். சிவபெருமான் அம்பு விடுறார் அர்ஜுனன் மேல. அர்ஜுனன் உடனே நம்ம நான் வில்ல வளைச்சான், சிவபெருமான் மேல அம்பு விட ஆரம்பிச்சான். ரெண்டு பேரும் ஒரு விளையாட்ட சண்டை. கொஞ்ச நேரம் சண்டை போட்ட போது என்ன பண்ணினா, வேணும்னு அர்ஜுனனுக்கு இது வரைக்கும் ஆகாத ஒரு தோல்வி என்னன்னா, யாரும் இது வரைக்கும் அர்ஜுன ஜெயிச்சதே இல்லை, ஆனா சிவபெருமான் அவனை ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டார். அவனுக்கு எரிச்சலாகி போச்சு, என்னடா நம்மள ஒரு பேர் ஜெயிக்க மாட்டான் ஜெயிக்கிறான்னு, இனி அம்பெல்லாம் விட்டா கட்டுப்படி ஆகாதுன்னு வில்ல எடுத்து பட்டு நடிச்சுட்டான். எப்பவுமே தோல்வி வர வர சட்டத்துக்கு விரோதமா எல்லா காரியமும் பண்ணுவான். ஃபுட்பால் மேட்ச் ஆடிக்கிட்டே இருப்பான், ஜெயிக்கிற வரைக்கும் ஒழுங்கா ஆடுவான், தோக்க ஆரம்பிச்சா பால் அடிக்க மாட்டான், ஆள் அடிப்பான். ஏய் பால் கிடைச்சா பால் அடி, ஆள் கிடைச்சா ஆள் அடி, ஏன் ஜெயிக்கிறோமோ இல்லையா நாலு பேர் மண்டையவாது பழுத்துட்டு போலாம் வா அப்படி. இது வந்து ஹியூமன் டெண்டன்சி. இவனுக்கு ஜெயிக்க முடியலன்னு வில்ல தூக்கினா பட்டு அடிச்சுட்டான், சிவபெருமான ஓங்கி அடிச்சுட்டான். அந்த சிவபெருமான் மேல அடிபட்ட போது விண்ணில் உரை வானவரில் யார் அடிபடாதவர், எல்லாருக்கும் அடிபட்டு தான். அப்போ அந்த நேரத்தில் ஏன் அவன் அண்ட சராசரத்துக்கு நாயகன், எண்ணில் பல யோனியிலும் யார் அடிபடாதன, தாயின் கர்ப்பத்தில் இருந்து ஒரு குழந்தைக்கு கூட அடிபட்டுதான். எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அந்த இறைவன் இருப்பதனாலே அந்த அடி எல்லா உயிர்கள் மேலேயும். அர்ஜுனன் பார்த்தா, அவன் அடிச்சா நமக்கு வலிக்குது அப்படின்னு. அப்ப சிவபெருமான் அந்த இடத்தை விட்டு மறைகிறார். ஓ இவர் சிவபெருமான்ங்கிற உண்மை தெரிந்து அவருடைய புகழ பாடுகிறான். ஆடினன் கழித்தனன் அயர்ந்து நின்றனன் ஓடினன் குதித்தனன் உருகி மாழ்கினன் பாடினன் பறித்தனன் பவளமேனியை நாடினன் நடுங்கினன் நயந்த சிந்தையான் ஆதியே அண்டமும் அனைத்துமாய் ஒளிர் ஜோதியே கொன்றையம் தொங்கன் மௌலியாய். சிவபெருமான் புகழை எல்லாம் சொல்லி அர்ஜுனன் பாடுகிறான். இங்க நான் ஒரு குறிப்பு மட்டும் சொல்லும், அர்ஜுனன் சிவனை புகழ்வதா எழுதி இருக்கிறாரே வில்லிபுத்தூர் ஆழ்வார், அவர் வெரி ஸ்ட்ராங் வைஷ்ணவேட், ரொம்ப ஸ்ட்ராங் வைஷ்ணவர். நான் அதுதான் சொல்ல வரேன். ரொம்ப தீவிரமான வைணவராக இருக்கிற வில்லிபுத்தூர் ஆழ்வார் சிவனை அர்ஜுனன் புகழ்ந்த இடத்தில் அதே மாதிரி புகழ்ந்து எழுதுகிறாரே, அதான் பண்பு. இப்ப வில்லிபுத்தூர் ஆழ்வார் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம், என்னன்னா அப்படிப்பட்ட சிவபெருமானே அர்ஜுனன் புகழ்ந்தான். ஏன் இவருக்கு புகழ்றதுக்கு இஷ்டம் இல்லாம இருக்கும். ஒரு வைஷ்ணவருக்கு சிவனை புகழ்ந்து பாட ஆசை இல்லாம இருக்கலாம், அவர் ஏன் நாம அவர் புகழ சொல்லுவானே அப்படின்னு. வில்லிபுத்தூர் ஆழ்வார் அப்படி நடந்து கொள்ளவில்லை. அது வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய பெருந்தன்மை, பெருமை. இப்ப நம்ம ஊர்ல சைவ வைஷ்ணவ சண்டை ஓரளவு இருக்கு, இன்னும் கூட சில இடத்துல இருக்கு, இல்லாம ஒண்ணு இல்லை. இப்ப கூட திருப்பதி வெங்கடாஜலபதி முருகனா இல்ல நிஜமாவே பெருமாளான்னு ஒரு பெரிய சர்ச்சை. அதே மாதிரி அழகர் மலையில வந்து பெருமாள் கோயிலா அது முருகன் கோயிலா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை. நம்ம நீதிபதிகளும் ரொம்ப கெட்டிக்காரங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டா அது ஏதாவது ஆயிடுமா பிரச்சனைன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் அவங்க ஒரு மாதிரி எவ்வளவு ஓட்ட முடியுமோ ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க போய் இந்த பிரச்சனையை முடிக்கிறது? உங்களுக்கு மதம்ங்கிற என்னைக்கும் பிரச்சனை தான். சில ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்துட்டா பெரிய சிக்கலா போய் முடிஞ்சிடும். அதுக்கு அது என்னென்ன ப்ரொலாங் பண்ண முடியுமோ அவ்வளோபடி ப்ரொலாங் பண்ணிட்டே போறாங்க, எவ்வளவு காலம் கொண்டு போவோமே போவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப சைவ வைணவ சண்டைங்கிறது இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, ரொம்ப 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 வருஷமா இருக்கு. கல்கி பொன்னியின் செல்வன் ஒரு கதை எழுதியிருக்கிறார், அதை படிச்சவங்க தெரியும். ஆழ்வார்க்கடியான ஒரு கேரக்டர் வரும் அந்த பொன்னியின் செல்வன்ல. அவரு கோயில் வழியா போயிட்டு இருப்பாரு, தீவிர வைஷ்ணவர், திருமண் போட்ட வைஷ்ணவர். ஒரு கோயில் வழியா போயிட்டு இருப்பார். மேலேருந்து காக்கா ஒரு கல்லை தள்ளி விடும், அந்த கோயில்ல இருந்து ஒரு கல்லை தள்ளிவிடும்.
நல்ல இந்த முன்மண்டை மழிச்சிருக்கும், அதுல பட்டு ஒரு அடிபட்டு வீங்கிடும். இப்படி நிமிந்து காக்காயை எரிக்கிற மாதிரி அந்த ஆழ்வார்க்கடியான் பார்த்துட்டு அது சிவன் கோயில்னு ஒன்னே சொல்லுவான். குட் குட், நிறைய இடி இது மாதிரி. சிவன் கோயில என்னாலதான் இடிக்க முடியல, நீயாவது இடிச்சா பரவாயில்ல, எவ்வளவு முடியுமோ இடி, எவ்வளவு தள்ள எத்தனை கல் விழுந்தாலும் பரவாயில்ல. அதாவது தனக்கு அடிபட்டா கூட பரவாயில்லையா, ஏன்னா அந்த காக்கா சிவன் கோயில இடிச்சுட்டு இருக்குதான், அது இடிச்சா பரவாயில்ல. அந்த காலத்துல நிலவிய சைவ வைணவ காழ்ப்புணர்ச்சிய கல்கி படம் பிடிச்சு காட்டியிருக்கிற அந்த ஆழ்வார்க்கடியான் கேரக்டர். எனக்கு ஐயப்ப வழிபாட்டுல என்ன சந்தோஷம்னா, சைவ வைணவ வழிபாடுங்கிற அந்த முரண்பாடை நீக்கிய வழிபாடு ஐயப்பனுடைய வழிபாடு. இங்க வந்து சைவம் வைஷ்ணவ துளசி விபூதி துளசி மாலை ருத்ராட்ச மாலை எல்லாம் சமமா பாவிக்கப்படுகிற இடம் ஐயப்பனுடைய சன்னதி. இனி இந்து மதம் வந்து ஒன்னா போறதுக்குரிய வழிமுறையை கண்டுபிடிக்கணுமே ஒழிய உள்ளுக்குள்ள பிரிஞ்சு பிரிஞ்சு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே போறது. சிவன் ஒஸ்தி திருமால் தாழ்த்தி, திருமால் ஒஸ்தி சிவன் தாழ்த்தின்னா என்னைக்கு முடியறது? எல்லாரையும் சேர்த்து சாப்பிடறதுக்கு எத்தனையோ பேர் ரெடியா இருக்கிறான், எல்லாரையும் சேர்த்து பொட்டலம் கட்டுறதுக்கு எத்தனையோ பேர் ரெடியா இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இவங்க இன்னும் பிரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நிலைமை எங்க போய் முடியறது? இது சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு இடம். சிவபெருமானுடைய புகழை வில்லிபுத்தூர் ஆழ்வார் பெருந்தன்மையோடு பாடி காட்டி இருக்கிற அருமையான இடம். அப்புறம் சிவபெருமான் வந்து அர்ஜுனை இருக தழுவி கொண்டார். பாசுபத அஸ்திரம், வலிமை மிக்க பாசுபத அஸ்திரத்தை கொடுத்தார். அப்பா இதை உரிய காலத்துல சரியா பயன்படுத்து அப்படின்னு. அப்புறம் இந்த சிவபெருமான் மறைஞ்ச உடனே இந்திரன் வந்தான். அவன் சொன்னா, அவனுக்கு இந்திரனுடைய மகன் தானே அர்ஜுனன். அப்பா நீ ரொம்ப தவம் பண்ணி உடம்பெல்லாம் இழைச்சு போச்சுரா, நீ வேணா இந்திரலோகத்துல வந்து ஒரு 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 மாசம் தங்கிட்டு போய. இந்த பரீட்சை முடிஞ்ச உடனே பாட்டி வீட்டுக்கு பேரன் போயிடுவான். பரீட்சைக்கு ஒரு படிச்சு கழிச்சு அப்படியே இழைச்சு போயிருப்பாருல்ல, நல்ல பரீட்சை முடிஞ்சோன்னா உடம்பை தேத்துறதுக்குன்னு சொல்லி பாட்டி வீட்டு கூட்டிட்டு போய் விவாவு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அது வட்டா கிட்ட எல்லாம் பண்ணி இந்த பயலுக்கு நிறைய கொடுத்து உடம்பை தேத்தி பாட்டி அனுப்பிச்சு வைப்பா. அது மாதிரி இந்திரன் மகன் இவன், அதனால இந்திராணி மேலேன்னு சொன்னாலாம் பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டும், கடுமையா தவம் பண்ணி உடம்பு அழைச்சு போச்சு அப்படின்னு இந்திரலோகத்துக்கு போயிட்டான் அர்ஜுன். இந்திரலோகத்துல ரொம்ப வசதியா இருக்கிறான். ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி. இவன் என்ன பண்ணிருக்கான், ஒரு நாள் இந்திரலோகத்துல உட்கார்ந்துருக்கான் அப்பாவோட. ஊர்வசி வந்து டான்ஸ் ஆடணும். இவனுக்கு நாட்டியத்துல ரொம்ப விருப்பம் உண்டு அர்ஜுனனுக்கு. நாட்டிய கலையில ரொம்ப, அவன் எல்லா கலையிலையும் வல்லவன், நாட்டியத்துல ரொம்ப வல்லவன் அர்ஜுனன். அந்த நாட்டியத்தை ஊர்வசி நாட்டியத்தை ரசிச்சு 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 பார்த்தான். இந்திரன் தப்பா நினைச்சுட்டான். ஓ ஊர்வசி அவன் விரும்புறான் போல் இருக்குது. அவனுக்கு புத்தி அப்படித்தான் போகும். இந்திரன் அப்படிப்பட்ட எண்ணம் உடையவன் தான். உடனே என்ன பண்ணிட்டான், ராத்திரி மகன் தங்கி இருக்கிற இடத்துக்கு, அர்ஜுனன் தங்கி இருக்கிற இடத்துக்கு ஊர்வசியை கூப்பிட்டு நீ போ அப்படின்ட்டான். அவன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறான், அதனால நீ அவனோட இருந்துட்டு வா, மகிழ்ச்சியா இரு, அவனை சந்தோஷப்படுத்து, அவன் ரொம்ப களைப்பா இருக்கான், போய் சந்தோஷப்படுத்துன்னு ஊர்வசி அனுப்பிச்சுட்டான். அவளுக்கும் அர்ஜுனன் மேல இருக்க விருப்பத்தினால ஊர்வசி வந்து என்னுடைய அரண்மனை கதவை தட்டி உள்ள வந்து, நான் உன்னோட மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக வந்தேன். இவன் எந்திரிச்சு கும்பிட்டான். இரு நீ அப்பெல்லாம் என்ன கும்பிடக்கூடாது, காலையில நீ என்ன விரும்பி தானே பார்த்தேன். ஐயோ சத்தியமா நான் உன்னை விரும்பி ஒண்ணு நான் பார்க்கல, நீ அழகா நாட்டியம் ஆடினா எனக்கு நாட்டிய கலையில ரொம்ப விருப்பம் உண்டு, நீ ஆடுகிற மாதிரி ஆடணும், நான் ரசிச்சு பார்த்தேனே ஒழிய உன்னை ஒருபோது நான் ரசிக்கலன்னா. அதெல்லாம் தெரியாது, உங்க அப்பாவே என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காரு, நீ என்னோட இருக்க கடமை உடையவள். அவன் சொன்னா, நீ எங்க அப்பாவால் மகிழப்பட்டவள், அதனால எனக்கு தாயார் ஸ்தானம். நான் உன்னை தீண்டினா அது எவ்வளவு பெரிய பாவத்துல போய் முடியும், ஆனா நான் உன்னை தீண்ட முடியாது, நான் உன்னை தொடக்கூட முடியாது, நீ எனக்கு தாய் மாதிரி அப்படின்னு. அதாவது அர்ஜுனை பத்தி இது வரைக்கும் என்ன எண்ணம் அப்படின்னு கேட்டா, ஊரூரா போவான், பல பெண்களோடு வாழ்வான் அப்படின்னு தானே ஒரு எண்ணம் இருக்கு அர்ஜுனை பத்தி. அது இல்லைன்னு புரிய வைக்கிற இடம் இந்த இடம். அவனுக்கு எவ்வளவு பெரிய பண்பு உண்டு, எவ்வளவு நலம் உண்டுங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் பாருங்க. அவன் சொல்றான், நீ எங்க அப்பாவால் அணையப்பட்டவள், தாயாருடைய ஸ்தானம், நான் உன்னை தொட முடியாது, அதனால நீ எனக்கு தாய் மாறினா. அவளுக்கு கோவம் வந்துருச்சு. அவ சொன்னா, நீ ஒரு ஆண்மகன் மாதிரியா பேசுற, ஒரு பேடி மாதிரி இல்ல நீ பேசுற, நீ எப்ப என்ன தொடமாட்டேன்னு சொல்லிட்டியோ, ஒரு பேடி போல் நடந்து கொண்டதால் நீ பேடியாக ஆக கடவுது அப்படின்னு ஊர்வசி சாபம் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிட்ட. இப்ப இந்திரன் நல்லது நினைச்சு அது கெட்டதா முடிஞ்சு போச்சு. அர்ஜுனன் உன்னதமான ஆண்மகன், அவனுடைய ஆண்மை நீங்கி அவன் பேடியா இருக்கிறதா எவ்வளவு கொடூரமான பனிஷ்மெண்ட் அவனுக்கு. மறுநாள் காலையில இந்திரனுக்கு விஷயம் தெரிஞ்சது. அட்டாடாடாடாடா, நாம என்னமோ நினைக்க என்னமோ தப்பா போச்சேன்னு மகனை கூப்பிட்டுட்டு, சரி ஊர்வசி சாபம் கொடுத்தா கூட அதை முழுமையா என்னால அழிக்க முடியாது, நான் அதை வரமா மாத்தி தரேன்னா. எப்படி, நீ 12 ஆண்டு வனவாசம் முடிஞ்சு ஓராண்டு அஞ்ஞான வாசனம் மறைந்து வாழணும் இல்லையா, அப்ப பேடியா இருந்துக்கோ, இப்ப இருக்க வேண்டாம். இந்த சாபத்தை அப்ப யூஸ் பண்ணி நீ பேடியா அப்ப இருந்துக்கோ. பேடினா உங்களுக்கு தெரியும், ஆணு மற்ற பெண்ணு மற்ற அலியா இருக்கிறது. நீ அப்படி இருந்துக்கோ, உனக்கு நான் அந்த வரத்தை தரேன்
அப்படின்னா இந்த இடத்துல கதையில என்ன அழகுன்னா, சாமர்த்தியமும் திறமையும் உடையவனுக்கு எல்லா சாபங்களும் வரமா மாறும். சாமர்த்தியம் இல்லாதவங்களுக்கு வரமே சாபமா மாறி. நாம சாமர்த்தியமா இருந்தோம்னா நமக்கு கிடைக்கிற சாபத்தை கூட வரமா மாற்றி விடலாம். யாரோ சபிக்கிறான், நல்லதா போயிடும். சாமர்த்தியம் இல்லைன்னு வச்சுங்க, வரம் சாபமா மாறி. இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட், இன்னொரு கோட்பாடு, அதையும் சொல்லிடுறேன். என்னன்னா, நீங்க எதையுமே நல்லதுன்னு நினைச்சா நல்லது, கெட்டதுன்னு நினைச்சா கெட்டது. இதாங்க வாழ்க்கை. எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சீங்களா, வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும். எது நடந்தாலும் கெடுதல் நினைக்கிறீங்களா, அது கெடுதலா தான் போய் முடியும். இதெல்லாம் எட்டர்னல் தியரி, நிலைத்த உண்மைகள். இது பாருங்களேன், ஒரு ராஜா ஒரு நாள் இப்படி ஆப்பிள் நறுக்கி சாப்பிடறதுக்கு இப்படி ஆப்பிள் நறுக்கினா பாருங்க, பட்டக்கு நீங்க இந்த கையை அறுத்துருச்சு. டபக்கு அப்படி கை அருந்து கீழே அப்படியே துண்டா விழுந்துருச்சு அந்த ராஜா. பக்கத்துல இருந்த மந்திரி சும்மா இருந்திருக்கலாம், எல்லாம் நன்மைக்கே. எவ்வளவு கடுப்பா இருக்கும் ராஜாக்கு, கை அருந்து கீழே விழுந்தா எல்லாம் நன்மைக்கே அப்படின்னா அவன் எரிச்சல் ஆயிட்டான். ஏன்னா என் கை அருந்து கீழே விழுந்தா நன்மைக்கே நான் சொல்றேன், உன்னை பிடிச்சி உள்ள வைடா அப்படின்னு ஜெயில வைங்கடான்னு மந்திரி சொன்னான். இதுவும் நன்மைக்கேன்னு உள்ள போயிட்டான். அப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு இந்த கை புண்ணெல்லாம் ஆறி போனதுதான், கை இல்லாமே போச்சு, எல்லாம் முடிஞ்சது. மருந்து போட்டு கட்டிக்கிட்டு அரண்மனை வைட்டு வேற ஒன்னும் ஆகாம காப்பாத்தி விட்டாரு, கை போச்சு. ஒரு 6-7 மாசம் கழிச்சு ஒரு நாள் வேட்டைக்கு போனான் ராஜா. காட்டுக்குள்ள போனா, அமாவாசை, பெருசா வேட்டையெல்லாம் நடத்தலான்னு போனா, வழி தெரியாம உள்ள போய் சிக்கிக்கிட்டு காட்டுமராணிங்கிட்ட மாட்டிக்கிட்டான் ராஜா. காட்டுமராணிங்க காளிக்கு பலி கொடுக்கறதுக்கு சாமுத்திரிகா லட்சணத்தோட ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருந்தான். ராஜா இல்லையா, கொழுக்கு முழுக்குன்னு இருந்தான். இவன் தாண்டா கரெக்ட், சாமுத்திரிகா லட்சணம், ராஜ லட்சணத்தோட இருக்கிறான். பலி அமாவாசை காளியாத்தா கோயில் கூட்டிட்டு போய் ராத்திரி 12 மணி எல்லாம் மந்திரி இந்தி தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு அந்த அருவாளை தூக்கி வெட்ட போனா. ராஜா கவலையில எந்திரிச்சு கையை கூப்பிடுறான், வெட்டாதே வெட்டாதே வெட்டாதே. நான் பாருங்க, அந்த வெட்ட போற பூச்சாரி இப்படி பார்த்துட்டு, உன் விரல் எங்கேன்னா, அது வெட்டுப்பட்டு போச்சு அப்படின்னா. சிச்சி, வெட்டுப்பட்ட உயிரை காளிக்கு வெட்டக்கூடாது. ஒரு தடவை வெட்டியாச்சுன்னா அவங்களை வெட்டக்கூடாது. பின்னப்பட்டது அது காளிக்கு ஆகாது, அவுத்து விடுக்கூடாது. இவன் என்ன தப்பிச்சுட்டான். அப்பதான் யோசிச்சான், நல்ல வேளை இந்த விரல் இருந்திருந்தா தலையே போயிருக்கும். மந்திரி அன்னைக்கு கரெக்டா சொன்னான், எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னான். அந்த விரல் இல்லாததால் தான் தலையே தப்பிச்சது. நேரம் அப்படி எப்படி தப்பிச்சு நேரம் அரண்மனைக்கு ரிலீஸ் பண்ணுங்கடா மந்திரி. மந்திரி ரிலீஸ் பண்ணிட்டான். மந்திரி வந்தோடனே கட்டி தழுவி சொன்னா, நீ சொன்ன மாதிரி நடந்து போச்சு பாரு, நான் தப்பிச்சுட்டேன், எல்லாம் நன்மைக்கு நீ சொன்ன, நல்ல வேளை நான் தப்பிச்சுட்டேன். அது சரி, 6 மாசமா உள்ள இருந்தியே, அது என்ன நன்மைக்குன்னு? நீ எல்லாம் நன்மைக்கேன்னு உள்ள போனல, 6 மாசமா உள்ள. அதுக்கு மந்திரி சொன்னா, நீ எப்ப போனாலும் பின்னாடி நான் தானே வருவேன். ஆமா, உன்னை வெட்டலேன்னு விட்டா அவன் என்ன விட்டுருப்பான், நான் கரெக்டா இருக்கிறேன்ல, என்ன வெட்டி இருப்பான். நல்ல வேளை உன் பின்னால வராததால நான் தப்பிச்சேன். இதெல்லாம் சத்தியமான வாக்கு. நீங்க வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். எது நடந்தாலும் நல்லதுக்கு தாங்க அப்படிங்கிற ஒரு திங்கிங் அது வந்துட்டா வாழ்க்கையில வேற மாதிரி நமக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, சபிச்சு நீ பேடியாக கடவுதுன்னு சாபம் கொடுத்தா அதுவும் நன்மைக்கு ஆயிற்றான். என்ன நன்மைக்கு? பின்னாளில் ஒழிந்து வாழ்வதற்குரிய ஒரு வரமாக மாறிவிட்டது. இதெல்லாம் நடந்து முடிகிற போது திருதராஷ்டிரன் மீண்டும் வருத்தப்படுறான், என் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இல்லையா அப்படி இப்படின்னு. அது அந்த பக்கம். இங்க மறுபடியும் காட்டுக்குள்ள இவர்கள்லாம் பொழுது போகல, தருமன் பீமன் எல்லாம் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். நிறைய முனிவர்கள்லாம் ஆறுதல் சொன்னார்கள். இது ஒரு அருமையான இடம் மகாபாரதத்துல. என்ன ஆறுதல் சொன்னார்கள்? தருமங்கிட்ட சொல்றாங்க, நல மகாராஜா கதை சொன்னாங்க. இதெல்லாம் நிறைய கதை வரும் பாரதத்துல, உபகதைகள் எக்கச்சக்கமா வரும். அதாவது நீதி சொல்றதுக்காக. அப்புறம் இப்ப தருமனுக்கு ஆறுதல் சொல்லணும்னா இது மாதிரி வீணா போன ராஜாவை சொல்லணுமா இல்லையா? நலனும் சூதாட்டத்தால நாட்டை இழந்தவன் நலன். அந்த கதையை சொல்லி அந்த நலனுக்கே நல்ல கதி கிடைச்சிருக்கு அப்படின்னா தருமா உனக்கு என்ன கிடைக்காமையா போகும் அப்படிலாம் யோசனை சொல்லுகிறார்கள் முனிவர்கள். இது ஒரு ரகசியங்க. நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதல் சொல்வது அப்படிங்கிறது முக்கியம். அதை விட முக்கியம், தெரிஞ்சவன் தான் ஆறுதல் சொல்லணும். இந்த விவரம் தெரியாதவன் ஆறுதல் சொல்ல போனான்னு வச்சுங்க, பிரச்சனை வேற மாதிரி போயிடும். சில பேர் ஆறுதல் சொல்றேன்னு பிரச்சனையை பெருசாக்கிட்டு வந்துடும், தெரியுமா உங்களுக்கு? ஸ்கூல்லையே இந்த 10th ஃபைனல், +2 ஃபைனல். அப்போ ஹெட்மாஸ்டர் சொல்லுவார் அந்த வாத்தியாரை கூப்பிட்டு, பசங்கள்லாம் இப்போ ஃபைனல் எக்ஸாம் போறாங்க,
நீங்க பசங்களுக்கு தைரியம் சொல்லுங்க, நல்லா எழுத சொல்லுங்க பரீட்சை, தைரியம் சொல்லுங்க. அந்த வாத்தியார் சும்மா இல்லாம அங்கேருந்து போய், மாணவர்களே இது உங்கள் வாழ்வா சாவா என்ற போராட்டம். நீங்கள் இப்போது கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் கதை முடிந்தது. நீங்கள் 10 ஆண்டு படித்ததும் இப்போது பாழாய் போகிற காலம். நீங்கள் கவனமாக இல்லை என்றால் நீங்கள் எந்த கல்லூரிக்கும் போக முடியாமல் போய்விடும், எல்லாம் வீணாக போய்விடும். ஜாக்கிரதை. பரீட்சை என்பது பயமுறுத்துகிற விஷயம். தெரியாத கேள்விகள் வரும். 2 மணி நேரத்தில் நீங்கள் பதில் எழுத வேண்டி வரும். திருத்துகிற ஆசிரியருக்கு கையெழுத்து தெரியவில்லை என்றால் அடித்து விடுவார். நீங்கள் தேர்வது கஷ்டம். மாணவர்களே நீங்கள் நன்றாக இருங்கள்னா எவன் நல்லா இருப்பான்? எல்லாம் நெகட்டிவா சொல்லிட்டார். ஃபெயில் ஆறுது, எப்படி கையெழுத்து புரியாம போயிடும், மார்க் போட மாட்டாரு. இதெல்லாம் ஆறுதல் சொல்ற விஷயமா? என்ன சொல்லணும் தெரியுமா ஒரு வாத்தியாரு? ஓய் என்னடா +2 பெரிய +2 நம்ம ஸ்கூல்ல எழுது வரல வருஷம். ஆமா அதே மாதிரி அது ஒரு பரிசை. நீ எப்படி இதெல்லாம் எழுதி அதே மாதிரி அதையும் எழுதுறாஜா? என்ன இருக்கு பெரிய விஷயம்? நீ எத்தனை பரிசை ஆகிட்டே அதே மாதிரி அது ஒரு பரிசை. ரொம்ப ஒன்னும் அழட்டிக்காத. அழட்டிக்கிட்டா ஒரு மாதிரி பேசாம எழுது. இதே மாதிரி அங்க போய் உட்காந்து எழுது, பாஸ் பண்ணிடுவேன். அதான் கரெக்ட் அட்வைஸ் பண்றது. இது வாழ்வா சாவா போராட்டம்னா. ஆமா அந்த பேனாவை எடுக்கும் போதே உனக்கு வாழ்வா சாவா நடுங்க ஆரம்பிச்சு. எழுதெல்லாம் தப்பு தப்பா போய் ஆறுதல் சொல்றது, அறிவுரை சொல்றது, இதுவே ஒரு பெரிய விஷயம். சில கிறுப்பா இருக்கான், ஆஸ்பத்திரியில போய் படுத்திருக்கோம் பார்த்து சொல்லுவான், நான் கூட இவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைக்கல. ஏதோ நல்லா இருப்பேன்னு நினைச்சு வந்து பார்த்தேன். நல்ல வேளை நான் இன்னைக்கே வந்தேன். எங்க வீட்டுல கூட சொன்னா 1 வாரம் கழிச்சு போங்கோ அப்படின்னு. 1 வாரம் கழிச்சு வந்தா பாலுக்கு தான் வந்திருக்கணும். ஆறுதலா அவன் ஒண்ணு எப்படி கேட்பான், அப்ப நான் தேட மாட்டேங்கிறியோ? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தேர்னதே இல்லப்பா யாரும். இந்த லெவல் வந்தவங்க யாரும் தேர்னதா வரலாறு கிடையாது எனக்கு தெரியும். நீங்க என்ன சொல்லணும்? அப்போ ஆஸ்பத்திரிக்கு போறோம், அவன் மூச்சை இழுத்துக்கிட்டு இருக்குது, நடக்கவே முடியாம படுத்திருக்கான். என்ன சொல்லணும் தெரியுங்களா? அப்ப இது என்ன இது? இதெல்லாம் இன்னைக்கு சயின்ஸ் எவ்வளவு வளர்ந்து போச்சு. இதை விட மோசமா இருந்தவெல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கான். அடுத்த வாரம் நான் வீட்டுல வந்து உன்னை பாக்குறேன், நீ வேணா பாரு, நடமாடிக்கிட்டு இருப்பேன். வீட்டுல வந்து நான் உன்னை பாக்குறேன். இனிமே நான் ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. கரெக்டா நான் வீட்டுக்கு வருவேன், வீட்டுல வந்து உன்னை பாக்குறேன், எந்திரிச்சு உட்காருவேன். நீ வருஷமா தெம்பு. நான் என்ன சொல்றேன், அங்க போய் சொன்னா என்ன செத்தா போறேன்? திருவள்ளுவர் சொல்ற பொய் அங்கதான் சொல்லுனார். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின்னார் பாருங்க. அவன் கையை பிடிச்சி போய் சொல்லலாம், ஒண்ணு கவலைப்படக்கூடாது. சத்தியம் தான் பேசணும், அவசியம் கிடையாது. அந்த இடத்துல பரவாயில்லைங்க, சீக்கிரமா குணமாயிடுவீங்க. இதை விட மோசமா இருந்தவெல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கா. இது என்ன ஒரு பெரிய வியாதி? இது ஆஃப்டர் ஆல் என்ன வெறும் என்ன ஜாண்டிஸ் தானே, இல்ல ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படி சொல்லணும். இல்ல ஜாண்டிஸ் லிவர் வரைக்கும் போயிருச்சு. லிவர் போச்சுன்னா எல்லாம் போச்சுன்னு தான் அர்த்தம். அப்புறம் ஒன்னும் தேரவே முடியாது. என்னமோ எனக்கு கிடைச்சா அவனை பார்க்கணும்னு இருந்தது, பார்த்துட்டேன். கையில பிடிச்சு ஏதோ கடைசியா உன்னை பார்க்கணும்னு இருந்தது, பார்த்துட்டேன். இனிமே எங்க முடியும் போட்டுமா அப்படின்னா அவனுக்கு முன்னாடி இவன் போயிடுவான். ஆறுதல் சொல்வது ஒரு பெரிய கலை. முனிவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நலனுடைய கதையை சொல்லி, நலன் இதை விட மோசமா இருந்தான்ப்பா, அவனே பெரிய ஆள் ஆயிட்டான், நீ என்ன கவலைப்படுற? ஒன்னும் கவலைப்படாது. இப்படி எல்லாம் நிறைய அறிவுரைகள் எல்லாம் சொல்லி எத்தனையோ முனிவர்கள். நாரத மகரிஷி வருகிறார். அவர் சொல்றார், தீர்த்த யாத்திரை போனா நல்லதுப்பா, பல தீர்த்தங்களுக்கு நீங்க போயிட்டு வந்தா பல உண்மை உங்களுக்கு புலப்படும். இப்ப கூட ஐயப்பமார்கள் மலைக்கு யாத்திரை போறாங்களே, என்ன பெருமைன்னா நீங்க பாருங்க, யாத்திரை போனா 2 நன்மைங்க. உங்களுக்கு உலகம் புரியும், உலகத்துக்கு உங்களை புரியும். நீங்க யாத்திரைன்னு வெளியில போனாதான் உலகம் எப்படிப்பட்டதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உலகத்துக்கும் உங்களை தெரிய ஆரம்பிக்கும், நீங்களும் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப நம்ம பல வெளிநாடுகள் போனாதான் இந்தியா எவ்வளவு கீழா இருக்குங்கிறது தெரியும். இந்த வெளிநாட்டில இருந்து வந்தவங்க நம்ம எல்லாம் வெறுப்பாங்க, ரொம்ப அழுத்திக்கிறாங்க, இவங்க பெரிய அப்படியே அப்படி மன்னிக்கணும். அவங்க வாழுகிற வாழ்க்கை சொர்க்கமான வாழ்க்கை தான், ஒன்னும் சந்தேகமே கிடையாது. ஏன் தண்ணி அவ்வளவு சுத்தமா இருக்கு, காத்து அவ்வளவு சுத்தமா இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் அவ்வளவு சுத்தமா இருக்கு. ரயில் 7:24 3 செகண்ட்னா 7:24 3வது செகண்ட் பிளாட்பாரத்துக்குள்ள நிக்குது. நீங்க அந்த அந்த கதவு எங்க திறக்குன்னு ஒரு கோடு போட்டிருக்கான், அங்கதான் கரெக்டா கதவு திறக்குது, ஏறி உட்கார முடியுது. அத்தனை இருக்கு. அவன் அப்படி வச்சிருக்கிறான் நாட்டை. அதை பார்த்துட்டு வந்து நம்ம நாடு அப்படி உருப்படணும்னா, இவர் வெளிநாடு போயிட்டு வந்தாராம், அதை நம்ம கிட்ட எல்லாம் சொல்லணுமா? அல்ட்டிக்கிறான் பத்தியா? அல்ட்டிக்கல, அவன் நாடு உருப்படணும்ன்ற ஆசையில சொல்றான். கேட்கணுமா இல்லையா?
நீங்க உலகத்துக்கு பல நாடுகள் போயிட்டு வந்தாதான் நாம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயமே தெரிய ஆரம்பிக்கும். அவ்வளவு வளர்ந்து போய் கிடக்குது உலகத்துல பல நாடுகள். அவ்வளவு எங்கேயும் ரயில்வே செக்கிங் கிடையாது, டிக்கெட் செக்கர் கிடையாது, கேட்ல என்ட்ரி கிடையாது. நீங்க பாட்டு டிக்கெட்டை கொடுத்தாதான் கதவே திறக்கும். நீங்க வெளியே போனா டிக்கெட்டை கொடுத்தீங்கன்னா கதவு தானா திறக்குது, வெளியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க உங்க டிக்கெட்டை கொடுக்கலன்னா கதவு திறக்காது. உடனே நம்ம சொல்லுவோம், அப்ப எந்த டிக்கெட் வேணாலும் கொடுத்துடலாமா? அதான் நடக்காது, அதான் நடக்காது. அதுக்கு சென்சார் இருக்கு, கரெக்டா அது பிடிக்கும், கரெக்டா அப்பதான் திறக்கும். நீங்க அங்கிருந்து டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கொடுத்தா கரெக்டா கதவை திறக்கும், இல்லாட்டி கூடாது. எத்தனை கணக்கு வச்சிருக்கிறான்? எல்லாம் மிஷின் மனுஷனே செய்யல. மனுஷனை நம்பல, மிஷினை நம்புறான். அவ்வளவு அட்வான்ஸா பல நாடு போயாச்சு. அப்ப நாம முன்னேறணுமா இல்லையா? எப்ப தெரியும்னா பல இடத்துக்கு போயிட்டு வந்தாதான் தெரியும். குண்டுச்சட்டில குதிரை ஓட்டுற மாதிரி இங்கேயே நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா இதுவே பெருசா, இதை விட உலகத்துல என்ன இருக்கான்? எல்லாம் கிணத்து தவளையா உட்கார்ந்து இருக்க வேண்டியது. தீர்த்த யாத்திரை போ, ஏதோ கருகிற வாசனை வருது. தீர்த்த யாத்திரை போ அப்படின்னு யோசனை சொல்லுகிறார்கள். இந்த தீர்த்த யாத்திரை புறப்பட்டார்கள் அவர்கள். முதல்ல கந்தமாதனம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார்கள். லோமச்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய முனிவருடைய அறிவுரையை கேட்டுக்கொண்டு இமயமலையில அவங்க பிரயாணம் பண்ணினார்கள். கந்தமாதனம் அப்படிங்கிற இடத்துக்கு போனார்கள். இங்க ஒரு அருமையான நிகழ்ச்சி. அந்த கந்தமாதன வெறுப்புக்கு பக்கத்தில் அது இமயமலை சாரல், அது பக்கத்தில் தங்கி இருக்கிறார்கள். ஒரு நல்ல அழகான மலர் ஒண்ணு, சௌகந்திக்க மலர் அப்படின்னு பேர். அது இப்படி பறந்து ஒரு முறை இப்படி வந்து விழுந்தது. அந்த கையில் இப்படி எடுத்தா திரௌபதி. அந்த பூவை இப்படி பார்த்துட்டு பக்கத்துல பீமன் இருந்தான். அந்த பீமன்ட்ட சொன்னா, அந்த பூ ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு இந்த பூ வேணும், இது எங்க இருந்தாலும் நீங்க கொண்டு வாங்க, நான் இதை தர்மருக்கு பரிசு கொடுக்கணும், எனக்கு இந்த பூ வேணும் அப்படின்னா. பீமனுக்கு இது வரைக்கும் திரௌபதி ஒண்ணு கேட்டதில்லை. அவ கேட்டுட்டா, அவ்வளவுதான். வேகமா இங்கன்னு புறப்பட்டான். கை காற்றும் தொடைக்காற்றும் மூச்சு காற்றும் கனகமணி வரை போல் கவின்கொள் சோதி மெய்க்காற்றும் பறந்தெழுந்து. அவன் மூச்சு காத்து, கை அசைக்கிற காத்து, கால் அசைக்கிற காத்துன்னு அந்த கானகமே கிடு கிடு அவ்வளவு வேகமா பீமன் இங்கேருந்து நேரா புறப்பட்டு அந்த மலரை தேடிக்கொண்டு போறான், சௌகந்திக்க மலர். அப்படி போகிற வழியில தான் அனுமன் கதலி வனத்துல உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு இடத்துல. பழங்கள் நிறைந்த வனம் கதலி வனம்னு பேரு. அதுல ஆஞ்சநேயர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆஞ்சநேயர் வால் அப்படி நீட்டிக்கொண்டு, ஏன்னா ரொம்ப அதீத வேகத்தோட வர அந்த பயலை கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு புராண கதைப்படி அனுமன் வாயுவனுடைய மகன், பீமனும் வாயுவனுடைய மகன். எனவே அனுமனும் பீமனும் அண்ணன் தம்பி. இந்த தம்பி இப்படி வரானே அப்படின்னு வாழை நீட்டி கொண்டு அனுமார் உட்கார்ந்து இருக்கார். இவன் ரொம்ப வேகமா வந்தான். அந்த வாழை பார்த்த உடனே தாண்டக்கூடாதுன்னு ஒரு வினாடி தங்கினான். பெரியவங்க காலெல்லாம் நீட்டி கொண்டு இருந்தா தாண்டக்கூடாது. ஏன் பசங்க சொல்லுங்க, ஏன் தாண்டக்கூடாது? இப்ப தலையவே குதிச்சுக்கிட்டு போகுதுங்க. இப்பெல்லாம் இங்க சில விஷயங்கள் இருக்கு. எப்படின்னா, பெரியவங்க தலைமையில கை வைக்க கூடாது குழந்தைங்க. நம்மளை விட வயசுல இல்ல பூஜையில பெரியவங்க யாரோ அவங்க சிரசுல போய் கை வச்சா நம்ம பவர் இழுத்துடும், அவங்க இழுத்துருவாங்க, நம்ம வீக்கா போயிடும். இதெல்லாம் ஒரு சின்ன சயின்ஸ், அது ஒரு வேற ஒரு கணக்கு. அதனால நம்மளோட பெரியவங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்க தாண்டிட்டு போக கூடாது. தாண்டினோம்னா நம்மளுடைய பவர் டிஸ்சார்ஜ் ஆயிடும், பவர் குறைஞ்சு போயிடும். பெரியவங்க உட்கார்ந்து இருந்தா விலகி போகணும், இல்ல வழி கேட்டுட்டு போகணும். இதான் மரியாதை. அதுக்காக பீமன் இப்படி நின்னுட்டு அந்த குரங்க பார்த்தான். அவனுக்கு அது அனுமன்னு தெரியாது. முதல்ல ஆரம்பிச்சான், கிழக்குரங்கே குரங்கே ஏ கிழக்குரங்கே. அனுமன் இப்படி அந்த ஜான கண்ணால இப்படி பாக்குற மாதிரி என்ன இன்னும் வாழை வழியில நீட்டிட்டு இருக்கிற, வாழை சுருட்டி வை. எங்க அனுமார் இலங்கைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எல்லா குரங்கும் தன்னை அனுமார்னு நினைச்சுக்கிச்சு. எங்க அனுமார் இலங்கைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எல்லா குரங்கும் அனுமார்னு நினைச்சுக்கிச்சு அப்படின்னு. அப்போ அனுமார் சொன்னாரு, என்ன நீ எப்படி கூப்பிட்ட? குரங்கே, கிழக்குரங்கே. கிழக்குரங்கேன்னு கூப்பிடுறல்ல, அப்ப நான் கிழவன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல? ஆமா. என்னாலதான் வாழை அசைக்க முடியல, நான் என்ன பண்ணுவேன்? எதையும் கை காலை அசைக்க முடியாம கிழமை உட்கார்ந்துருக்கேன், நீ தான் அசைச்சுட்டு போயேன். இது என்ன ஒரு பெரிய காரியமா? உன் வாழை அசைக்கிறது ஒரு பெரிய காரியமா அப்படின்னு ரொம்ப அலட்சியமா அந்த வாழை அசைக்கலான்னு பார்த்தான். ஒரு இம்மி அசைக்க முடியல, சரண்டர் ஆயிட்டான். நீ யாரு? உண்மையை சொல்லு. நீ யாரு? என்னாலேயே அசைக்க முடியலன்னா நீ யாரு? உண்மையை சொல் அப்படின்னு. அப்பதான் அனுமார் சொன்னார், நான் தான்ப்பா அந்த அனுமன், ராமனுடைய தூதர். டபால்னு காலில் விடு. அண்ணா நீங்களா? எனக்கு தெரியாம போச்சு, நான் மன்னிக்கணும், நான் அவங்களோட தவறுதலா நடந்துகிட்டேன். இல்லப்பா, ரொம்ப கோபமா வந்த, ரொம்ப வேகமா வந்த, சாந்தமா போன்னு சொல்றதுக்கு தான் குறுக்க உட்கார்ந்து இருந்தேன். பெரியவர்கள்ட்ட மரியாதையா நடந்துக்கோ, உனக்கு நல்லது, என்னைக்கும் நல்லது.
எனக்கு நீங்க ஒரே ஒரு வரம் கொடுக்கணும்னு நம்ம கேட்டான். என்ன வரம்? எங்கள் கொடியில நின்று நீங்கள் பெருசா குரல் எழுப்பணும். நாங்க சோர்ந்து போற போதெல்லாம் எங்க கொடியில நின்று கொண்டு பெரிய குரல் நீங்க எழுப்புனீங்கன்னா நாங்க உற்சாகமா சண்டை போடுவோம். எனக்கு அந்த வரம் கொடுக்கணும்னா பீமன். நான் வர்றேன், நல்லா இருப்பேன், கவலைப்படாது, நீ தேடி வந்த மலர் இங்க இருக்கு, இந்த பக்கமா இருக்கு, போய் எடுத்துக்கோ அப்படின்னார். ஒரு சின்ன கதை தான். இந்த கதை ஏன் இங்க வச்சாங்க நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். இவ்வளவு பலசாலி பீமன், அனுமன்ட்ட ஒண்ணும் முடியல. சரி, அந்த அனுமன் எப்படி பலசாலியா இருக்கிறான்? கழவனா தானே இருக்கிறான். அனுமன் எப்படி பலசாலி? அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு இந்த கதையில? ராமாயணத்துல பலசாலி ஆஞ்சநேயன், மகாபாரதத்துல பலசாலி பீமன். அந்த பீமனே அனுமன் கிட்ட தோத்து போயிட்டான்னு கதை வச்சிருக்காங்களே, என்ன கதை இது? இன்னைக்கு ஒரு ரகசியம். நல்ல பலம் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னடா வேணும்னா, இந்த அனுமனும் பீமனும் யாருன்னா காற்றின் புதல்வர்கள், வாயுவின் புத்திரர்கள். என்ன ரகசியம் தெரியுங்களா? நம்ம மூச்சு காத்து ஓடுது இல்லையா, சுவாசம், அது வெளியில போய்கிட்டே இருக்கிறதால தான் நம்ம வீக்கா போய்கிட்டே இருக்கிறோம். அதை நல்லா உள்ளுக்குள்ள சேர்த்து 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 வச்சிருந்தா பயங்கர பலசாலியா இருக்கலாம். இந்த வாயு புத்திரர்கள் ரெண்டு பேரும் பலசாலி. அதாவது வாயு உள்ளுக்குள்ள யார் குவித்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பலசாலி, வெளியில் விடுகிறவர்கள் பலம் குறைவானவர்கள். எப்படி சார் தெரியுதுன்னா, நம்ம சகோதரர்கள் தொழிலாளர்கள் சக்கரை மூட்டை 100 கிலோ மூட்டை தூக்குவாங்க. சக்கரை மூட்டை எப்படி தூக்குவாங்க நினைக்கிறீங்க? அப்படியே தம் கட்டி மூச்சு காத்த உள்ள நிறுத்திட்டு அப்படியே தூக்கி தோள் மேல வைப்பாங்க. சக்கரை மூட்டைய மூச்சை அடக்கிக்கிட்டே நடந்து வருவாங்க. வந்து கீழே தள்ளிட்டு அந்த மூட்டையை தள்ளிட்டு பெருசா ஒரு மூச்சு விடுவாங்க. இப்பதான் நீங்க யோசிக்கணும், அந்த 100 கிலோ மூட்டையை யாரு தூக்குனா? அவர் தூக்குனாரா? அவர் தம் கட்டி தூக்குனாருன்னா அவருக்குள்ள இருக்கிற காத்து தூக்குச்சா? தூக்க முடியாத விஷயத்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பக்கெட் அப்படியே தூக்கிடுவோம். நம்ம மூச்சை அடக்கணும் தூக்கிடலாம், மூச்சை அடக்கலன்னா தூக்க முடியாது. அப்போ ஒரு மனுஷன் எப்ப பலமா இருக்கிறான்? மூச்சு காத்த உள்ள அடக்கிற போது பயங்கர பலசாலியா மாறுறான். உண்மையா இல்லையா? இன்னொன்னு பாருங்க, வாரியார் சொல்வார், மெயின் ரோட்ல லாரி போகுது, லாரியில டன் டன் டன்னா இரும்பு இருக்குது. ஆனா டன் டன்னா இருக்கிற இரும்பு அந்த லாரி தூக்கிட்டு போகுதுன்னு சொன்னா அந்த வீல் சுத்துறதால தான் தூக்கிட்டு போகுது. வீல்ல என்னடா இருக்குன்னா டயர் இருக்கு, டயர் மட்டுமா இருக்கு, டியூப் இருக்கு, டியூப் மட்டுமா இருக்கு, காத்து பஞ்சர் ஆயிட்டா கம்முன்னு லாரி உட்கார்ந்து. அப்ப என்ன போகுது? அந்த அவ்வளவு வெயிட்டையும் தூக்கிக்கிட்டு நகருகிறது எதுன்னா காத்து. அவ்வளவு டன் டன்னா ஏற்றிருக்கான் பாருங்க வெயிட், அத டியூபுக்குள்ள இருக்கிற காத்து தான் கம்ப்ளீட்டா தாங்கிட்டு நகருது. அதனால காற்றுக்கு இருக்கிற பலம் உலகத்துல வேற யாருக்கும் கிடையாது. காற்று தான் பலம் தருவது. அதனால தான் காற்றின் புதல்வர்கள் அனுமனும் பீமனும் பலசாலி என்று ராமாயண மகாபாரதம் சொன்னது. அதுல ஒரு குறிப்பு வச்சான் பாருங்க, பீமனை விட அனுமன் பலசாலின்னா. இத்தனைக்கும் அவன் கிழவன், அனுமன் கிழமை. இவனை விட எங்க வயசு முதிர்ந்தவங்க பலசாலியா இருப்பாங்களா, இளமையானவங்க பலசாலியா இருப்பாங்களா? வயதில் குறைந்த பீமன் பலம் இல்ல, வயதில் முதிர்ந்த அனுமன் பலசாலி வச்சா என்ன விளங்குதா? பீமன் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளையோடு இருக்கிறவன், அனுமன் பிரம்மச்சாரி. எல்லா காலத்திலும் பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தனை விட பலசாலியாக இருப்பார்கள். ஏன்னா அவர்கள் தங்களுடைய ஆற்றலை விரயமாக்குவது இல்லை. உண்மையான பிரம்மச்சாரிகள் இல்லறத்தானை விட எப்போதும் பலசாலியாக இருப்பார்.